Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. நண்பகல் 12 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்த இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்களுடனும் ஆலோசனை நடத்துகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுவரையறை விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆரம்பம் முதலே இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்துல திமுக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. நாளைய தினம் டெல்லியில சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தொடர்ல தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. தொகுதிகளின் எண்ணிக்கை 850 உயர்த்த முடிவு பண்ணக்கூடிய நிலையில தமிழ்நாடு இதனால பெரிய பாதிப்பை சந்திக்கும், தென் மாநிலங்கள் பாதிப்பை சந்திக்கும், மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் திமுக எம்பிக்களுக்கும் திமுகவின் மாவட்ட செயலாளர்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகள், அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். எம்பிக்கள் கூட்டம் முடிவடைந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே மாவட்ட செயலாளர்களுடனும் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்த இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறார். தர்மபுரியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று திமுக நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திமுக எம்பிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.